வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்றைக்கி வித்தியாசமான ஒரு ரெசிபி. சேமிக்கீரையில் நீங்கள் எல்லாம் கடைசல் செய்து தான் பார்த்துருப்பீங்க. அதில் புளிக்கறி செய்து காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமிக்கீரை புளிக்கறிக்கான தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். புளிக்கரைசல், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மசாலா பொடி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், மூட்டை மிளகாய், கருவேப்பிலை ரம்பை, உப்பு, கடுகு, வெந்தயம், சீரகம், தேங்காய் எண்ணெய். நாங்கள் சேமிக்கீரையை எடுத்து என்ன செய்யணும், இப்படி நல்லா கழுவி முடிச்சு போட்டு காய வச்சுக்கொள்ளணும். ஒரு மணி தேரம் 2 மணி தேரம் நல்ல வெயிலில் காய வச்சுக்கொள்ளணும். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். எண்ணெயில் சூடானோன்னே இப்படி இந்த சேமிக்கீரையை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்வோம். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கொள்வோம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடி சேர்த்துக்கொள்வோம். இதனோட மூட்டை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கொள்வோம். நல்லா வதக்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், மல்லி மசாலா. நம்ம மீன் கறிக்கு எப்படி நம்ம இந்த கிரேவி கொதிக்க வச்சு போடுறோமோ அது மாதிரி தான் இதையும் செஞ்சுக்கொள்ளணும். கொஞ்சமாக தண்ணி, இதோட கரைச்சி வச்ச புளி கரைசல், தேவையான உப்பு. கிரேவி நல்லா கொதிச்சோன்னே நம்ம முதல்ல எண்ணெயில் பரட்டி எடுத்து இந்த சேமிக்கீரை கொடுத்து போட்டு எடுத்துக்கொள்ளும். நான் இது கொஞ்சமாக செய்து காமிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி செய்து சாப்பிட்றது. இந்த வீடியோ உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும், மற்றவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறத தான் இது கொஞ்சமாக உங்களுக்கு நான் இதை நெய் செய்து காமிக்கிறேன். இப்படி செய்து பார்க்க மிகவும் சுவையாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். சுவையான சேமிக்கீரை புளிக்கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.